வணக்கம். ராகு எப்போதும் கெடுபலன்களை அதிகம் தருகிறார். ராகு தன்னோடு இணையக்கூடிய கிரகங்கள் தனக்கு பகை கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களோடு இணைவு பெறும்போது அதிகமான கெடுபலன்களை தருகிறார். அந்த வரிசையில் சந்திரன், சூரியன், செவ்வாய் மற்றும் சனியோடு சேர்ந்திருக்கும் போது ராகு அதிகமான கெடுபலன்களை நிச்சயம் தன்னுடைய ஆதிக்க காலத்தில் தருகின்றார். இதை தாண்டி சுபகிரக வரிசையில் இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்திருந்து அவர் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்தாலும் அல்லது குருவோடு சேர்ந்திருக்கும் அமைப்பில் குருச்சண்டால யோகத்தையும் அவர் பெறக்கூடிய நிலையில் அதிகமான கெடுபலன்களையே பெரும்பாலும் தருவதுண்டு. இதை தாண்டி சுக்கிரன் மற்றும் புதனோடு அதிக பலம் பெற்ற நிலையில் இருக்கும்போது ராகு பெரும்பாலும் ஓரளவு நல்ல பலன்களையே செய்கின்றார். இதை தாண்டி மேஷம் மற்றும் தனுசு, மகரம், கன்னி போன்ற வீடுகளில் தனித்து இருக்கக்கூடிய ராகு பெரும்பாலும் நற்பலன்களையே செய்கின்றார். மகரம் சனியுடைய ஆட்சி வீடு என்பதால் அங்கு இருக்கக்கூடிய ராகுவும் நற்பலன்களையே செய்கின்றார்.